சீரியஸா வொர்த் வாட்சிங். ஒரு பெண்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, எவ்வளோ தைரியமாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். நல்லா ரொம்ப நல்லா இருக்கு படம். ராதிகா மேம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களாவே நான் பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பர், வெரி குட். பிறவிலேயே அவங்க நடிகை அந்த அந்த இதுல இருந்து வந்தவங்க எம்ஆர் ராதா வாரிசு இல்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சூப்பரா நடிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கு. நல்லா இருக்கு. பழைய சாங்ஸ்லாம் போட்டதெல்லாம் கரெக்டாக சிங்க் ஆச்சு. லேடிஸ் எப்படி இருக்கணும்ன்றது முக்கியமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். ராதிகா ஆக்டிங் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரமாதமான படம். இந்த மாதிரி படம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, யாருமே உலகத்துல யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஐ லைக் இட் வெரி மச். படம் சூப்பராக இருந்துச்சு. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, சூப்பரா இருக்கு. ஒரு கேர்ளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ஐ திங்க் இன்னொரு மனோரமா ஆட்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். லேடிஸ் மெயினா வந்து பாருங்க. லேடிஸ் இண்டிபெண்டா எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்லியிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்காக எடுத்த படம் மாதிரி தெரியுது. ராதிகா இஸ் தி பெஸ்ட். சிவகார்த்திகேயன் சார் இந்த மாதிரி நிறைய படம் கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. லேடிஸ்க்கான படம் கண்டிப்பா வந்து பாருங்க ஃபேமிலியோட. பிடிச்சிருக்கு படம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு மெசேஜ். இது 5க்கு ஒரு 4.9 கொடுத்துறேன். ஆசம்மா, தேர் இஸ் நதிங் மோர் டு சே. இட்ஸ் ஆசம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மேம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லா லேடிஸும் பார்க்கலாம். என்ன மாதிரியான கான்செப்ட் மூவி? கான்செப்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பெண்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, எவ்வளோ தைரியமாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கும். ராதிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபேண்டாஸ்டிக், அல்டிமேட், சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு படம். நல்லா என்ன பிடிச்சிருந்தது? எல்லாரும் பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றீங்களா சிஸ்டர்? பார்க்கலாமா படம்? பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். என்ன மாதிரியான மூவி இது? இது ஒரு பொண்ணுங்களுக்கு இது லிட்டரலி இந்த ஜெனரேஷனுக்காண்டி எல்லாமே சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, பாருங்க. ராதிகா மேம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களாவே நான் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. லேடிஸுக்காக மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர், வெரி குட். என்ன சொல்லிருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்குமா. காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பர், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராதிகா மேம் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பர், ஒரே வெரி குட். வார்த்தையில சூப்பர் சொல்லிட்டேன். அதான் ஒரே வார்த்தையில சூப்பர், ரொம்ப சூப்பர். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ராதிகா மேடம் சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு பிறவிலேயே அவங்க நடிகை அந்த அந்த இதுல இருந்து வந்தவங்க எம்ஆர் ராதா வாரிசு இல்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சூப்பரா நடிக்கிறாங்க, நடிச்சிருக்காங்க எல்லாருமே கூட. வா சொல்லுங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கு. பாப்பா படம் எப்படின்னு சொல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? யார் பிடிச்சிருந்தது? பாட்டி சொல்ல. பாட்டி நல்லா பண்ணிருந்தாங்களா? நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. பழைய சாங்ஸ்லாம் போட்டதெல்லாம் கரெக்டாக சிங்க் ஆச்சு. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆச்சு. ராதிகா ஆக்டிங் சூப்பர், நல்லா இருக்கு. என்ன இந்த படத்துல ஸ்பெஷல்? லேடிஸ் எப்படி இருக்கணும்ன்றது முக்கியமா சொல்லியிருக்காங்க. அது வந்து டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பரா பண்ணியிருக்காரு. புது டைரக்டர் மாதிரி தெரியல. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் சூப்பர். ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். ராதிகா ஆக்டிங் அமேசிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெபியூ மாதிரியே தெரியல, டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா விமன் எம்பவர்னா என்னன்றத செம்மையாக காமிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய இடங்கள்ல வந்து டைலாக்ஸ் ஆகட்டும், மற்ற ஆக்டிங் ஒவ்வொருத்தருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மேம். பெஸ்ட் மூவி ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்க்க வேண்டிய படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் ஆல் ஜென்ரேஷன். தேங்க்யூ. கலையரசு என்ற பேரை நிரூபிச்சிட்டாங்க.
உலகம் பூரா ரீச் ஆகும். அருமையா பிரமாதமான படம். இது மாதிரி படம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை யாருமே, உலகத்துல யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. ஐ லைக் இட் வெரி மச். படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே படம் சூப்பர். ஓவரால் படமே உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, சூப்பராக இருந்தது. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கேர்ளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக டைரக்டர் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுனால ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். தேங்க்யூ. ராதிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? ராதிகா மேம் ஐ திங்க் இன்னொரு மனோரமா ஆட்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். லேடிஸ் மெயினா வந்து பாருங்க. லேடிஸ் இண்டிபெண்டா எப்படி இருக்கணும்னு நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஜாலியா இருக்கு. ஃபேமிலியோட வரலாம். டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பரா பண்ணியிருக்காங்க. ராதிகா நல்லா நடிச்சிருக்கு. கடைசி நேரத்தில் பெண்கள் உரிமையை பற்றி சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்காக எடுத்த படம் மாதிரி தெரியுது. ராதிகா இஸ் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க ராதிகா மேம். சிவகார்த்திகேயன் சார் இந்த மாதிரி நிறைய படம் கொண்டு வாங்க. எவ்ரி உமன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி. தே டிசர்வ் டு வாட்ச் திஸ் மூவி. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச். சப்போர்ட். மியூசிக் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப எல்லாரும் மெயினாக உமனுக்கு வந்துட்டு இது நல்லா இருக்கும். இண்டிபெண்ட்டாக இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரியர் வைஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி ஒரு மூவி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. தாய் கல்வி படமும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் ஜனநாயகன் வந்து இதோட சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. படம் ஒர்த்து தான். லேடிஸ்க்கான படம். கண்டிப்பாக வந்து பாருங்க ஃபேமிலியோட. பிடிச்சிருக்கா சொல்லு. பிடிச்சிருக்கு படம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ சொல்லுங்க. நல்லா இருக்கு. அங்க பார்த்து சொல்லு. படம் நல்லா இருக்கு. படம் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட வந்து நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல ஒரு மெசேஜ். தேங்க்யூ. தாய் கேள்வி நல்லா இருந்துச்சு. அந்த கடைசி சீன் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இது 5க்கு ஒரு 4.9 கொடுத்துட்றேன். சூப்பராக இருக்கு படம். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் போய் பார்க்க சொல்லிட்டு. பெண்களுடைய அடுத்த ரெவல்யூஷன் அது. ஸோ ஐ டோட்டலி சப்போர்ட். ப்ளீஸ் எஸ்பெஷலி லேடிஸ் போய் பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ். ராதிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்களோட ஆக்ட் சூப்பர்மா. நம்ம இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் அவங்களோடது பார்த்ததே கிடையாது. எஸ்பெஷலி நம்ம ஜென்ரேஷன் உள்ளவங்க வந்து நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்துருப்பாங்க ராதிகாவை வேற ஒரு இதில் ஜானரில். எனக்கு மேம் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. லைக் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹர். தேங்க்ஸ். மற்ற கூட ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாரும் அவங்க இதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு யாரும் ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது. அந்தந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகா நடிச்சிருக்காங்க. அங்கேயே போய் ஃபீல் பண்ணி நம்ம லிவ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு ஆக்ட். டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி எப்படி பண்ணியிருக்காரு? ஆசம்மா. there's nothing more to say. It's awesome. என்னமா மியூசிக்ல எப்படி பண்றாரு? மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கல் என்ன சொல்றது, ஒரு வில்லேஜ் ஏரியா உள்ள மியூசிக் மாதிரி அது. ஸோ இட் இஸ் குட் ஃபீல். இட்ஸ் a feel good movie. தேங்க்ஸ். தாழ்கிழவி படம் வந்து சூப்பர், வேற லெவல். நிஜமா இந்த காலத்து லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படம் கண்டிப்பா பாருங்க. சேமிப்புன்றதோட அத்தியாவசியம் என்னன்றத சொல்றாங்க. ஸோ இண்டிபெண்டா இருக்கணும், யாருமே யாருக்கும் டிபெண்டா இல்லாம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஆர்டிஸ்ட்லாமும் பாத்தீங்கன்னா ராதிகா மட்டும்தான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய செலிபிரிட்டி. அதர் தேன் தட் மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ஒரு ஹை கிளாஸ் ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. சூப்பர் படம்.
ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் காமெடி அண்ட் சென்டிமெண்ட் இருக்க இடத்துல சென்டிமெண்ட் கொஞ்சம் லைட்டாக எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அண்ட் சிரிப்பு, கைத்தட்டல், ஃபுல் கைத்தட்டல் தான். விசில், கைத்தட்டல் எல்லாமே சீரியஸாக ஒர்த் வாட்சிங்.